அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அடிக்கடி நிறைய ஓதிய வசனங்கள் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃப் வல் ஜூ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத் ஸமராத் அப்படி என்று வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் என்ற அந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லக்கூடிய அதை சோதிப்போம் என்றது. அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா அல்லாஹ் தஆலா சூரா பக்ரால 153ஆம் வசனத்துல அதுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். பின்னால சோதனை சொல்றதுக்கு முன்னால அல்லாஹ் முதலாவதா என்ன சொல்றான்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா வலாக்கின் லா தஷ்உரூன், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகின்றவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், நீங்கள் உணர மாட்டீர்கள் என்று சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா உங்களை நாம் இவ்வாறெல்லாம் என்ன செய்வோம், சோதிப்போம் என்று சொல்றான். அப்ப அந்த சோதிப்போம் என்பதற்கு அந்த வசனத்தை முடிக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி முடிக்கிறான்னா, அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று என்ன செய்வார்கள், சொல்வார்கள் என்று சொல்றான். உலக நஷ்டங்களை எல்லாம் சேர்த்து. இதுல மிக முக்கியமான வார்த்தை இஸ்தஈனு. நிறைய பேர் பொறுமையா இருங்க அப்படி என்றதை நல்லா விளங்கி வச்சுக்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை கொண்டே நாங்கள் என்ன உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நஸ்தஈன் இஸ்திஆனா உதவி தேடுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒவ்வொரு தொழுகையிலே. அல்லாஹ் இங்க சொல்றான் இஸ்தஈனு, நீங்கள் உதவி தேடுங்கள் பிஸ்ஸப்ர், பொறுமையை கொண்டு உதவியை தேடுங்கள் என்றான். பொறுமையாக இருங்கள் அல்ல, உதவி உங்களுக்கு வரணும்னா என்ன செய்யணும், அந்த பொறுமையை நீங்க தேடிக்கொள்ளணும். அந்த பொறுமையை உங்கள்கிட்ட வைத்துக் கொண்டால் தான் உதவி வரும். இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையால உதவி தேடுறது எங்களுக்கு தெரியுது, தொழுது அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறோம், தொழுகையில் இருக்கிறோம், உதவி தேடுறோம். பொறுமையாலும் உதவி தேட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உதவி தேடுதலில் பொறுமை மிக முக்கியமானது. எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு பொறுக்கிறோமோ, எவ்வளவுக்கு எங்கட மனதை நம்ம விசாலப்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை நாம் தேடுகிறோம் என்ற அர்த்தம். நீங்க பொறுக்க பொறுக்க உதவி தேடுகிறோம் என்ற அர்த்தம். பொறுத்தால் உதவி வரும் என்றதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, நாம பொறுமையாக இருக்க உதவியை நாங்க என்ன செய்கிறோம், தேடுகிறோம் என்ற அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்க. இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்றது பொறுமை. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கிற நேரத்தில் கூட நீங்கள் பொறுத்ததின் காரணமாக இந்த சொர்க்கத்தை அடைந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் இந்த சொன்ன 5-6 மெசேஜ்கள்ல இந்த உலகத்துல ஒரு முஸ்லிமுடைய வேதனையையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அல்லாஹ் தஆலா ஆழ அளந்து வச்சிருக்கிறான். அதே நேரம் அந்த மாதிரியான வேதனைகளுக்கு அல்லாஹ் தஆலா நீங்கள் அல்லாஹ்வை பராமுகமானவனாக நினைக்க வேண்டாம், அநியாயக்காரர்களுக்கு உதவியாளனாக நினைக்க வேண்டாம், நீங்கள் மட்டும்தான் வேதனைப்படுகிறீர்கள் என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா இதை பிற்படுத்துவதெல்லாம் ஒரு நாளைக்காக வேண்டி என்றதை ஞாபகப்படுத்துறதோடு பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். இந்த உலகத்துடைய பொருளாதாரங்களை அதிகமாக அவர்களுக்கு வழங்குவதெல்லாம் சில காரணங்களால என்றதையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த உலகத்துல விளங்கப்படுத்துறான். இதை புரிந்த ஒரு மனிதரால் தான் களத்துல நம்ம என்ன செய்யலாம், நிக்கலாம். அப்படி போற ஒரு மனிதரால தான் பொறுமையா நிக்கலாம். இல்லை என்றா ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 70 பேர் அழைக்கப்பட்டு சொன்ன நேரத்தில் தவ்வாவுக்கு போன நேரத்தில் முதுகால வந்து குத்துவாங்களே, முதுகு புறத்தால வந்து குத்துவாங்க. 70 பேரை அழைச்சிட்டு போவாங்க தவ்வாவுக்கு போறன்னு தான் நினைச்சு போவாங்க. ரசூலுல்லாஹ் குனூத் ஓதுவதற்கு காரணமாக இருந்த சம்பவத்தை சொல்றேன். அந்த 70 பேர் போன நேரத்தில் தலைவரான ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்னால வந்து என்ன செய்வாங்க, குத்திடுவாங்க. அவர் அழைப்புக்கு போனவர் யுத்தத்துக்கு போகல, குத்தின உடனேயே அவருடைய வாயால வந்த வார்த்தை என்ன, ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன், கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். முன்னால ஃபேஸ் பண்ணவே இல்லை, அவர் பின்னால குத்துறது அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனா வாயால வந்த வார்த்தை என்ன தெரியுமா, ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். இத யா அல்லாஹ் உனது நபியை நாம் பொருந்திக் கொண்டோம், இந்த செய்தியை உனது நபிக்கு எத்தி வச்சிரு, இந்த செய்தியை உனது நபிக்கு எத்தி வைத்து விடு என்ற ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்களாக இருந்தா, அதை பார்த்து கொண்ட அந்த குத்திய நபர் நான் தானே வெற்றி பெற்றேன், அவர் நினைக்கிறாரு வெற்றி பெற்றது நான் தானே, இவர் வெற்றி பெற்றேன் சொல்றாரே என்று கலக்கமாகி இஸ்லாத்துக்கு வந்தார்.
அந்த நபர் என்ன செஞ்சாரு? இஸ்லாத்திற்குள்ள நுழைஞ்சாரு. எப்படி இவர் வெற்றி பெற்றவராக மாற முடியும் அப்படின்னா அந்த ஒரு விளக்கம் இருக்குது. ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய அந்த விளக்கம் இந்த, அதாவது நம்ம ஃபேஸ் பண்ணி பொறுமையாகிறது இல்ல, ஃபேஸ் பண்ணவே நம்ம தயாராக இல்லாத ஒரு நிலையில திடீர்னு நடக்கிற சம்பவத்திலும் அந்த வார்த்தை. அது அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ஒரு முஃமின் இந்த பயணத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே நேரம் சில விஷயங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய விடிவுக்காக இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா காட்டி விடுவார். அன்புள்ள சகோதரர், எப்பயும் புரிந்து கொள்ளணும், முழுமையாக அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் மறுமையில தான் என்று வைப்பதும் இல்லை. ஏன்னா இந்த சமுதாயம் நிராசை அடைந்து விடக்கூடாது, அவநம்பிக்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, போய்விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தாலா அவ்வப்போது சில உதவிகளை என்ன செய்வான், மூமின்களுக்கு செய்யத்தான் செய்வான். இவ்வளவு அநியாயங்கள் உலகத்தில் சூழ நடந்தும் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை இஸ்லாத்துடைய விரோதிகளால் தடுக்க முடிஞ்சதா? தடுக்க முடியவில்லை. முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஆதரவான குரலை நசுக்க முடிஞ்சதா? நசுக்க முடியவில்லை. இந்த சமுதாயத்தை அழித்தொழிக்க முடியுமான்னு கேட்டால் அழித்தொழிக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கு தகுதியில ஒரு ஆரம்ப லெவல்ல கூட முஸ்லிம் சமுதாயம் இல்லை. அவ்வளவு உள் சண்டைகளும் உள் பிரச்சனைகளும் அக்கீதாவுக்கு மாற்றமான சிந்தனைகளும் குரோதங்களும் வஞ்சகங்களும், அதாவது தயார் நிலையில இல்லாத நிலைமையிலும் ஒருவருக்கு ஒருவர் காட்டிக் கொடுக்கக்கூடியதும் மிகச்சி போய்கிறோமா இல்லையா? ஒரு 50% தாண்டிய நிலைமையில தான் முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறோம். இருந்து அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்துக்கு இஸ்லாத்துடைய உதவியை செஞ்சு கொண்டிருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உதவியை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அவ்வப்போது சில நல்ல உள்ளங்களுக்கான அந்த உறுதி அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அதே நேரம் முஸ்லிம் சமுதாயம் முழுமையான வெற்றியை இந்த உலகத்தில் எதிர்பார்க்க முடியாது. எப்பொழுது முழுமையான வெற்றி எதிர்பார்க்க வேண்டும், ஆனால் முழுமையான திருப்தியை வெற்றியை எதிர்பார்த்த பயணத்தை என்ன செய்யக்கூடாது, என்றைக்குமே செய்யக்கூடாது. எப்பயும் முஸ்லிம் என்ன நினைக்கணும் என்று சொன்னால், அல்லாஹு தாலா எங்கள் ஊடாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு வெற்றியை தர நினைச்சா எங்களை பயன்படுத்துவான், அல்லது எங்களது சந்ததிகளுக்கு பின்னால வரக்கூடிய அடுத்த தசாப்தத்திலோ அடுத்த ஜெனரேஷன்ல என்ன செய்யலாம், இந்த வெற்றி அல்லாஹ் தாலா கொண்டு வந்து என்ன செய்யலாம், சேர்க்கலாம். ஆனால் எமக்கு நடந்த ஒரு துளி அநியாயத்தையும் அல்லாஹு தாலா மறந்து விட மாட்டான். எமக்கு நடந்த ஒரு துளி அநியாயத்தையும் அல்லாஹு தாலா மறந்து விட மாட்டான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, நாம் எல்லாம் ஓதக்கூடிய ஒரு சூரா தான் சூரத்துல் புரூஜ். சூரத்துல் புரூஜ் அதுதான். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதாவது சைதுல் ஹாத்திரில் அல்லது முதுஹிஷ் என்ற தனது நூலில ஒரு விஷயம் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய சுன்னத்து அற்புதமானது, ஈமான் கொள்றதுக்கு அற்புதங்கள் நிகழும். அவர் சொல்றாரு, ஈமான் கொள்வதற்காக நிறைய அற்புதங்கள் நிகழும், ஈமான் கொண்ட பின்னால அவங்களுக்கு நடக்கக்கூடிய துன்பங்களுக்கு அற்புதங்கள் நிகழாது. இப்படி ஈமான் கொள்றதுக்காக அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்துவான். அதை பார்த்து நிறைய பேர் என்ன செய்வாங்க, இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க, மூமினாகுவாங்க, எல்லாம் நடக்கும். அதுக்கு பின்னால் அவங்க அடையிற சோதனைகளுக்கு அற்புதங்கள் என்ன செய்யாது, அற்புதமாக காப்பாற்றுற மாதிரி எதுவும் என்ன செய்யாது, நடக்காது. ஒன்று ரெண்டு வேண்டுமென்றால் நடக்கலாம், ஆனால் பொதுவாக என்ன செய்யாது, நடக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதத்தை காட்டுவாங்க, அதன் சின்ன சின்ன அற்புதங்களால சிலர் இஸ்லாத்துக்கு வரலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புதத்தை காட்டுவாங்க, இஸ்லாத்துக்கு வரலாம். ஆனால் அதுக்கு பின்னால நடக்கக்கூடிய கொடூரங்கள் கொடுமைகள் எத்தனையோ நடக்கும், அதுக்கு உதவி என்ன செய்யாது, வராது. அது அல்லாஹு தாலா ஈமான் கொள்வானா என்பதற்காக அற்புதத்தை நிகழ்த்தினா ஈமான் கொண்டுறாங்க. அதுக்கு நீ மூமினே, நீ மூமின் கேட்டகரிக்குள்ள வந்தா உனக்கு சோதனை தான். மூமினாகாத வரைக்கும் உனக்கு இஸ்லாத்துக்கான வழிகாட்டலுக்கான உதவி, அதான் அற்புதங்கள். இஸ்லாத்துக்குள்ள வந்த பின்னால நீ பொறுமையாகிறவனாகத்தான் உன்னை ஈமான என்ன செய்யணும், நீ நிரூபித்துக் கொள்ள வேண்டும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நீங்க பாருங்க சூரத்துல் புரூஜ், அதுக்கு முன்னால ஒரு சிறுவனுடைய அற்புதத்தால இஸ்லாத்துக்கு வராங்க, ஒரு சிறுவனுடைய அற்புதத்தால இஸ்லாத்துக்குள்ள வராங்க. வந்த பின்னால கொடூரம் நடக்குது, ஆனா அற்புதங்கள் என்ன செய்யல, நிகழல. என்ன, ஒரு பெரிய குண்டத்தை என்ன ஒரு பெரிய குழியில தோண்டி அதுல நெருப்ப மூட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் அதுல என்ன செய்யறாங்க, தூக்கி 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 போடுறாங்க. அப்ப அங்க காப்பாற்றப்படுறதுக்கு அற்புதங்கள் நடந்துச்சா? இல்ல. வேண்ட ஒரு குழந்தை பேசியது உழுவதுக்கு, நீனும் என்ன தாயை நீ அச்சப்படாமல் பாய் என்பதற்காக குழந்தை பேசியதை தவிர அங்க காப்பாற்றுவதற்கு ஒரு அற்புதம் நடந்துதா? அங்க அற்புதம் நடக்கல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சோதனை நடக்கிற நேரத்தில், அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் நேரத்தில் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இதை இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி இந்த நுக்தாவை சொல்றாரு. அன்புள்ள சகோதரர்களே, எனவே உதவி என்பது இந்த உலகத்தில் கடைசி நேரத்தில் வரும் என்பது மாத்திரமல்ல ஒரு மூமின் இருக்க வேண்டிய சிந்தனை, அதுவும் இருக்க வேண்டும். அதே நேரம் நாம் மரணித்தால்
மறுமையிலும் எங்களுக்கு என்ன செய்யும், அது வரும் என்று சொல்லி. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்ற, மூமின்கிற நீங்கள் சொல்லுங்கள், வஹல் தரப்பசூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னைன். அதாவது இஸ்லாத்தின் விரோதிகளை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்து விட்டாலும் எங்களிடத்திலே நீங்க ரெண்டில் ஒரு நலவைத்தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ரெண்டில் ஒரு நலவு தந்துருவான். ஒன்றில் இந்த உலகத்தில் வெற்றி அல்லது மறுமையில் சுவர்க்கம். இந்த உலகத்தில் வெற்றியை முதலாவது அனுபவிப்போம், அதுக்கு பின்னால சுவர்க்கம், அல்லது வெற்றி கிடைக்காம மறுமையில் என்ன எங்களுக்கு சுவர்க்கம் உயர்த்தியாம். இந்த ரெண்டு நலவை தவிர உங்களால வேற எந்த ஒரு நலவையும் என்ன செய்ய முடியாது, வேற ஒரு தீமையும் உங்களுக்கு ஏற்படுத்தி விட முடியாது என்று சொல்லுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமது மனதில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் புரூஜ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஃமினுக்கு வெஞ்சம் தீர்க்கப்பட்டால், அநியாயம் நடந்தால், கொடுமை நடந்தால் அல்லாஹ் அதை எப்படி என்ன செய்கிறான், அந்த நிகழ்வை வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ் வல் யௌமில் மௌ, அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல வாக்களிக்கப்பட்ட நாள் என்று என்ன செய்றான், அந்த சொல்லி காட்டுற அந்த வாக்களிக்கப்பட்ட நாள் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த அநியாயம் தீர்க்கப்படக்கூடிய நாளை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். வல் யௌமில் மௌஊத், வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமாக, வ ஷாஹிதின் வ மஷ்ஹூத், பார்த்தவர் அந்த காட்சிக்கு உட்பட்டவர், அதாவது சாட்சியாளர், சாட்சி சொல்லப்பட்டவர், இவர்கள் மீது சத்தியமாக, குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்குவாசிகள் சபிக்கப்பட்டார்கள், அன்னாரிதாத்தில் வக்கூத், கொழுந்து விட்டறியக்கூடிய அந்த நெருப்பு குண்டத்துக்குரியவர்கள், இதுஹும் அலைஹா குஊத், அவர்கள் அதன் மீது உட்கார்ந்த வண்ணம், சூழ இருந்து கொண்டு தள்ளி கட்டிருந்தாங்களே, அந்த நிகழ்வு அல்லாஹ் தஆலா சொல்ற, நெருப்புக்குள்ள போட்டாங்களே அந்த நிகழ்வை சொல்லி, சாட்சி கண்டவர்களை சொல்லி, சாட்சி பகரப்பட்டவர்களை சொல்லி சத்தியம் என்ற அல்லாஹ் இந்த நிகழ்வை சொல்லி சொல்றான், வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், முஃமின்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அவர்கள் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள், சாட்சியாளர்களாக இருந்தார்கள். மூமின்களுக்கு நடந்த கொடுமையை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் ஆஜராகி கொண்டிருந்தார்கள், ஆஜராகி அதை என்ன செய்தார்கள், செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வமா நகமு மின்ஹும், அவர்களை அவர்கள் தண்டித்ததெல்லாம், பழிவாங்கியதெல்லாம், கஷ்டப்படுத்தியதெல்லாம், இல்லா யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத் அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், எவனுக்கு வானங்கள் பூமியுடைய ஆட்சி இருக்கிறதோ அப்படிப்பட்ட புகழுக்குரிய கண்ணியமான அல்லாஹ்வை ஈமான் கொண்டதின் காரணமாகத்தான் அவர்கள் தண்டித்தார்கள். அவர்களை என்ன செய்தார்கள், வேதனை செய்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ் தஆலா, அதாவது அதுல தொடர்ந்து மூமின்களுக்குரிய சுபசோபனத்தை எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உமது இறைவனது பிடி கடுமையானது, இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத், அவனை ஆரம்பித்து வைக்கிறான், அவனை அதை மீட்டவும் செய்கிறான். துல் அர்ஷில் மஜீத், அதாவது கண்ணியமானவன், அர்ஷுக்குரியவன், ஃபஆலுல் லிமா யுரீத், தான் நாடியவற்றை செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்றான். நீங்க சூரத்துல் புரூஜ தனிமையில இருந்து மூமின்களுக்கு நடத்தப்பட்ட கொடுமை என்கின்ற அந்த விளக்கத்தோடு அதை நீங்க ஓதி பாருங்க. ரப்புல் ஆலமீன் உள்ளத்தோடு என்ன சில செய்திகளை பேசுகின்ற சிந்தனைகளை உங்களுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு ஆன்மீக ஒரு விளக்கமும் ஆன்மீக தெளிவும் இல்லாமல் நாங்க இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றிய பார்வைகள் மட்டும் எங்களுக்கு அதிகரிக்குமாக இருந்தால், நாம் முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படி ஒரு கொடுமையையும் சப்ஜெக்டையும் பார்ப்பார்களோ அது மாதிரி என்ன செஞ்சிருவோம், ஆகிடுவோம். முன் சென்ற சமுதாயத்தினர்கள் வெற்றி பெற்றதெல்லாம் எதன் காரணமாக, கொடுமைக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு விளக்கம் இருந்தது. கொடுமைக்கு முன்னால ஒரு விளக்கம் இருந்தது. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த சமுதாயத்தை பேசுற சந்தர்ப்பத்தில் எப்படி பேசினாங்க, நீங்க வாழ்வை விரும்புவது போல் சாவை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு நான் வந்திருக்கிறேன். நீங்க வாழ்றதை விரும்ப மாதிரி அதே அளவுல சாவை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை சொன்னான். இந்த வார்த்தை தான் வெற்றிக்கு காரணமா என்ன செஞ்சது இருந்துச்சு. என்ன காரணம், அவங்களுடைய புரிதல். இந்த உலகத்துல நாங்க, அதாவது சொல்வார்கள், பல வயல் கிராமங்களுக்கு மத்தியில் ஹாலித் இப்னு வலீதுடைய படைகள் போகும். அந்த நேரத்தில் அந்த பசும் வெளிகளையோ வயல் வெளிகளையோ அவங்களோட பார்வை என்ன செய்யாது, பேத்து முட்டாது. முழுமையாக அங்க போய் ஒரு நீதியான ஆட்சியை நிறுவுவது என்பதுதான் அவங்களோட சிந்தனையில் என்ன செய்யும் இருக்கும். இதன் காரணமாக அவங்களுக்கு ஒரு அச்சம் என்ன செஞ்சது அங்க வந்தது. எனவே ஒரு முஸ்லிம் எந்த கொடுமைகளை கண்டு அஞ்சுகிற பொழுது, வேதனைகளை கண்டு அஞ்சுகிற பொழுது என்ன நடக்கும் அப்படி என்று சொன்னால், எங்களது பார்வையும் முஸ்லிம் அல்லாத பார்வையும் சமம் என்று ஆகிவிடும். எங்களது பார்வையும் முஸ்லிம் அல்லாதவருடைய பார்வையும் சமம் என்று ஆகிவிடும். எவ்வளவு பெரிய கொடுமையாக இருந்தாலும் வரலாற்றில் எங்களுக்கு முந்தி அந்த கொடுமைகளை நம்ம என்ன செய்திருக்கிறோம், பார்த்து தான் இருக்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நிச்சயமாக எதிரிகளை சந்திக்க நம்ம ஆசை வைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தத்தமன்னு லிகாஅல் அது ஃபஇதா லகீதுமுஹும் ஃபஸ்புது, நீங்கள் எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று ஆசை வைக்க வேண்டாம். ஹதீஸ் இது.
எதிரிகளை போய் சந்திக்கணும், அப்படி ஆகணும், இப்படி நீங்க ஆசை வைக்க வேண்டாம். ஆசை வைத்து சந்தித்து விட்டால் நீங்க என்ன செய்யுங்க, உறுதியாக இருந்து விடுங்கள். ஒரு ஒரு நிம்மதியை, ஒரு பாதுகாப்பை இழந்து கொள்ளணும் ஆசை வைக்க வேண்டாம். ஆனா அந்த நேரம் உங்களுக்கு வந்து விட்டால் உறுதியாக என்ன செய்யுங்க, இருங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமாக நம்ம சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய செய்திகளையும் குர்ஆனுடைய வசனங்களையும் நம்ம புரிந்து கொள்ள முடியாமல், சரியான ஒரு ஆறுதலுக்கு வர முடியாமல் போவதற்கான காரணம், நாங்க சில தவறுகளை செய்கிறோம். அதை சொல்லி நான் முடித்துக் கொள்ள நினைக்கிறேன். என்னடா, மீடியாக்கள்ல சமுதாயத்துக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள், கஷ்டங்கள் பரவுவது ஒரு வாஜிபான ஒரு விஷயம் தான். எல்லோரிடத்திலும் போய் சேர வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தான். ஆனா நம்ம யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம், எந்த அளவுல கொண்டு போய் சேர்க்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமையில கொண்டு போய் சேர்க்கிறோம் என்ற ஒரு விளக்கம் நமக்கு என்ன மிக முக்கியம். அப்படி ஒரு விளக்கத்தோட சேர்க்கிறோமான்னு கேட்டா இல்லவே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, ஈமான்ல மிகவும் பலகீனமான மக்களும் இருப்பார்கள், ஈமான்ல உச்சகட்டமான மக்களும் இருப்பார்கள், சந்திப்பதற்கு எதுக்கு தயாரான மக்களும் இருப்பாங்க. இப்படி இருக்கிற டைம்ல எல்லா நிலையில உள்ளவர்களிடத்திலும் நீங்க இதை கொண்டு போய் சேர்ப்பீர்கள் அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக பலகீனமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்குவோம். பலகீனமான ஒரு சமுதாயத்தை நம்ம என்ன செய்வோம், உருவாக்குவோம். காரணம், இந்த சமுதாயத்தில் அதிகமானவர்கள் பலகீனமானவர்கள் தான். எனவே செய்தியை அது சேர்த்த உடனேயே அவங்க முதலாவது இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள தள்ளக்கூடியவங்க யாரா இருப்பாங்க, தலைவர்களும் பொறுப்பாளர்களும் தான் இருப்பாங்க. இந்த சமுதாயத்துக்கு ஃபேஸ் பண்றவங்க விரும்ப மாட்டாங்க. அதுக்கு பின்னால சமுதாயத்துக்கு கஷ்டத்தை ஃபேஸ் பண்றவங்கள விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்பினா, அங்க நடந்ததா எங்களுக்கு வரும், இங்க நடந்ததா எங்களுக்கு வரும் ஆகும். தாத்தாரியர்களுடைய யுத்தத்தில் முஸ்லிம் சமுதாயம் பலகீனப்பட்டதே அதனாலதான். புடிச்சா என்ன செய்வாங்கடா, சொத்துக்கள் எல்லாம் எரிச்சாங்க, ஆண்கள் ஒரு இடத்துல கூட்டி எரிச்சாங்க, பெண்கள் எல்லாம் அடிமைகளாக எடுத்துட்டு போனாங்க. இதை கண்ணூடாக என்ன செஞ்சாங்க, காண அந்த செய்தி பரவ அந்த ரோபம் என்ன செஞ்சது, உள்ளத்துக்குள்ள பலகீனங்கள் வேகமா போய் சேர்ந்துச்சு. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் என்னன்னா, இந்த செய்திகளை பரத்தக்கூடிய வேகத்துல ஒரு பலஸ்தீனில ஒரு கொடுமை நடக்குது அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்தா ஒரு முஸ்லிம் அதற்காக நொந்து வேதனைப்பட்டு தொழுது அல்லது அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறதா முதல் பிரதானம். அது அங்க உள்ளவர்களும் செய்ய வேண்டியது, நாங்களும் செய்ய வேண்டியது, இறுதி வரைக்கும் அதான் நம்ம செய்யணும். இரண்டாவது மூன்றாவது கட்டங்கள் தான் அடுத்தடுத்த வேலைகள் அவங்க பேஸ் பண்றதுன்றது. இந்த மாதிரி ஒரு செய்தி வந்த உடனேயே நமக்கு மேக்சிமம் எத்தனை குரூப் இருக்கோ அத்தனை தட்டி விடுறது. பண்ணீங்களா, மேக்சிமம் எவ்வளவு குரூப் இருக்குதோ அத்தனை தட்டி விடுறது. பலஸ்தீனத்துடைய அல்லது காஷ்மீருடைய அல்லது ரோஹிங்கியுடைய அல்லது எங்கேயாவது ஒரு நாட்டுடைய முஸ்லிம் சமுதாயத்துடைய கொடுமையை நாம் மற்ற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் என்ற பொறுப்புணர்வு இவர் நினைக்கிறார். ஆனா உண்மை அதுவல்ல. நீங்க சேர்க்கக்கூடிய மக்கள் யாரை டார்கெட் பண்ணி சேர்க்கிறீங்களோ அவர்கள் எல்லோரும் இதே மெத்தட்ல என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. துஆ செய்து கொந்தளிக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க, முஸ்லிம்களுக்காக உணர்வுபூர்வமா இருக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க. இதனால பலகீனம் அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எங்கட சமுதாயம் சந்திக்கவே கூடாது என்றதுக்காக இஸ்லாத்துல என்னதெல்லாம் விட்டு கொடுக்கலும் இங்க என்று யோசிக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதுல சந்தேகமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய மக்களை உருவாக்கும். ஒரு இடத்துல சமாதானமாக முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் முஸ்லிம்களும் நல்ல முறையில் என்ன செய்வாங்க, வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவன் இவரோட நல்லா தான் இருப்பான். அவன் தொழுது நோன்பு புடி சக்காத்து கூடு ஹஜ்ஜி அதான் சொல்லிக்க நல்ல முறையில் வாழ்ந்துக்கேண்டு வாழக்கூடிய ஒரு சூழல்ல இருப்பான். இந்த சம்பவத்தை வச்சு இவன் அடுத்த வீட்டுக்காரனோட பிரச்சனை படுத்துறது. இதை பார்த்துட்டு எல்லா முஸ்லிம்களுக்கு எதிரானவங்க இப்படித்தான் இருக்கிறாங்க என்று சொல்லி அடுத்தவனுக்கு சிரிச்சு கொண்டு சிரிக்க மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா அவன் அந்த இங்க அப்ளை பண்ண பாக்குறான். அபூஜஹல் இல்லாட்டி அபூஜஹலை உருவாக்குறது வணங்கிட்டான். அப்படி இதை அப்ளை பண்ண பார்ப்பாங்க. இப்படி அப்ளை பண்ண பார்த்தா என்ன நடக்கும்டா, ஃபிக்ஹ் இல்லாததுனால, எல்லாத்தையும் மீடியா இருக்கிறதுனால, எல்லாத்தையும் அந்த செய்தி போறதுனால சில இடங்களில் தேவையில்லாத கொந்தளிப்புகளை எல்லாம் ஏற்படுத்திக்கிறான். சில இடங்கள்ல அந்த மக்கள் நல்ல இருக்கக்கூடிய மக்கள், நாங்க அநியாயம் செஞ்ச மாதிரி நீங்க பாக்குறீங்களே, நாங்க என்ன செஞ்சோம், நாங்களும் ஆதரவா தானே இருக்கிறோம், உங்களோட கொடுமைக்கு எதிராகத்தான் நாங்களும் என்ன செய்யறோம் இருக்கிறோம், ஏன் எங்களை எதிரியா பாக்குறீங்க என்கின்ற கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை என்ன செய்யுது, உருவாகுது. அப்ப என்ன காரணம் இது? நிச்சயமாக பலகீனர்களை உருவாக்குவதற்கோ அல்லது தவறான சிந்தனையுடையவர்களை உருவாக்குவதற்கோ இந்த விஷயங்களை நம்ம பரத்தக்கூடாது. ஆனால் பரத்தாமல் இருக்கவும் கூடாது. புரிந்துணர்வோடு சரியான செய்திகளை தான் பரத்துகிறோமா, எங்க கொண்டு போய் சேர்க்கிறோம், யாருக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் என்றதை எங்களுக்கு ஒரு விளக்கம் இருக்கணும். சிலருக்கு கேள்வி வரலாம், நாங்க பரத்தாட்டி மற்றவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர் பரத்துவாங்களேன்னு சொல்லு. அல்லாஹு தாலா என்ன எங்கட கடமையை கேட்பான். நீ என்ன முறையில செஞ்சா, யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா, எப்படிப்பட்ட மக்கள்கிட்ட இது விழிப்புணர்வை நீ என்ன செஞ்சாய், ஏற்படுத்தினாய், அப்படி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.